இருக்கா? நாள் வேலை இருக்காக்கு? ஆமாக்கா, எனக்கு 10 மணிக்கு மேத்தருல சுத்தம் பண்ண சொல்லியிருக்கா சூப்பரண்ட். சரி, நான் என் பிள்ளைகளை காலத்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு வாரேன். சரி, நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்க்கா. சரி. இந்த போடு தலைய ஒழுங்கா காட்டி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிக்கிட்டே இருப்ப. இப்படி இருந்தா எப்படி செய்ய முடியும்? ஹலோ ஹலோ ஹலோ. முடி பிடிச்சி இழுத்தா வலிக்காதா? நல்லா என்ன தேய்ச்சி அம்பிட்டு முடி வளர்த்து வச்சிருக்கேன். இப்படி இந்த பாடுபடுத்தி வச்சிருக்க. அங்கிட்டும் இங்கிட்டும் வெட்டி வச்சிருக்கேன். இது உனக்கே நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. டக்குன்னு சீவி விடுங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நல்லா என்ன தேய்ச்சி வலிச்சு சீவி ரிப்பனை கட்டி போட்டாதான முடி நல்லா வளரும். இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் வெட்டி வச்சிருந்தா எப்படி வளரும்? அம்மா, எனக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கும் பின்னி விடுங்க. அவளுக்கே 1/2 மணி நேரமா பின்றீங்க. காலையில 6 மணில இருந்து குச்சி எடுத்து அடிக்காது குறையா. எந்திரிங்க எந்திரிங்கன்னு இருக்கேன். இப்படி 8 மணிக்கு வந்து எரிச்சு உட்காந்து ஏன் தலையை சீவி விடு, உன் தலையை சீவி விடு ஆட்டிக்கிட்டு இருக்காளுங்க. இருங்கடி, ஒவ்வொருத்தருக்காக சீவ முடியும். எனக்கு என்ன 10 கையா இருக்கு. அம்மா, நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன வெளியே தான் நிப்பாட்ட போறாங்க. பாத்துட்டே இருங்கம்மா. என்னடி நீ லேட்டா இருந்துச்சு, என்னால லேட்டுன்ற? வெளியே நிக்க வைப்பாங்கன்னா உனக்கு தானே அக்கறை வேணும். நீ தானே காலகாலத்துல எந்திரிச்சிருக்கணும். தலைய ஒழுங்கா காட்டி அப்படியே நிப்பா எரும மாடு மாதிரி. அடியா அன்னைக்கிளி, எதுக்குடி பிள்ளைகளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க? தலைய குனினா அவளுக்கு துணியா போறாளுங்க. அதை விட்டுட்டு எதுக்குடி பிள்ளைகளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க? பாருங்க அப்பத்தா, அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, பேத்திகளை வந்து சொல்லக்கூடாது, வாயை கைய திறக்க கூடாது. உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவேன். ஒரு பொண்ணுக்கு அழகே முடிதானு. இன்னும் 4-5 வருஷத்துல உங்க பேத்திய கட்டி கொடுக்க போறோம். அப்ப இப்படி முடியலாம இருந்தா நல்லாம இருக்கும். அதெல்லாம் என் பேத்தி நின்னுக்கு என்ன மாதிரி கோர முடியுது. இன்னும் 4-5 வருஷத்துல நல்லா என்ன தேய்ச்சி முடிய வளர்த்துருவா பாரு. ஏனுமே அப்பதான் சொல்றேன்னா முடிய வளர்த்துருவேல. சரி சரி அப்பத்தா. அம்மா, நான் டக்குன்னு போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறேன். அவளை டக்குன்னு வர சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிருவேன். அடியாத்தி, நான் பெத்த 2மே திமிரு பிடிச்சதா தானே இருக்கு. ஒண்ணுக்கு குறைச்சதாலே சீக்கிரம் வாடி, தலைய பின்னி விடுறேன், இல்லாட்டா விட்டுட்டு போயிருவேன்ல சொல்றா. அம்மா, அக்கா என்ன கிளாஸ்ல நின்று வெயிட் பண்ணியே கூப்பிட்டு வர மாட்டா. வேக வேகமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே நடந்துடுறான். வெயிட் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லுமா. ஆமா, 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா போதுமே. அப்படியே ரோட்ல மறந்து வந்துடுறது. அவங்க அப்பா கிட்ட சொன்னாதான் அவளை அடங்குவா. நான் சொல்றேன், நீ போய் கிளம்பு போ. அரை பிரச்சனை இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். வெள்ளை கிளம்புறியா? ஆமா அத்தை, 10-15 நாளா 100 நாள் வேலையே இல்ல. காலையில அந்த வனஜா வந்து சொல்லிட்டு போனா எனக்கு 100 நாள் வேலை இருக்குன்ட்டு. என்னது 100 நாள் வேலைக்கு போறியா? எது 100 நாள் வேலைக்கு போய் அந்த பொம்பளைங்களோட பேசி சிரிச்சு ஆட்டம் போட தானே போற? நம்ம வயல்ல ஏகப்பட்ட வேலை கிடைக்கேடி. என் மகனோட நீங்க ஒத்தாசையா வேலை பாக்குறத விட்டுட்டு 100 நாள் வேலைக்கு போறான். 100 நாள் வேலைக்கு. ஆமா, ஒண்ணு வயக்காட்டுல போய் உங்களுக்கு வேலை பார்க்கணும், இல்லாட்டினா வீட்டுல இருந்து வடிச்சு கொட்டணும். இதை தவிர்த்து அங்க இங்க போய் 10 காசு சம்பாதிச்சிடக்கூடாது. உடனே இந்த கிழமைக்கு பொறுக்காது. என்னடி மணக்கிற? இல்லத்த, இப்பெல்லாம் 100 நாள் வேலைக்கு போறவங்க இருக்கிறவங்க, இல்லாதவங்க இல்ல. இப்பெல்லாம் காசு இருக்கவங்க தான் 100 நாள் வேலைக்கு போறாங்க. எதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த காசை வேணான்னு சொல்லணும்? எங்கேயோ போடி. மத்தியானம் வரதுக்கு முன்ன பின்ன லேட் ஆச்சுன்னா சோறை மட்டும் வடிச்சு வச்சுட்டு போடி. சுகர் பேஷண்ட் நானு. நேரத்துக்கு சாப்பிட்டாதான மாத்திரை கொடுக்க முடியும். அதெல்லாம் காலையில பிள்ளைங்களுக்கு சோறு கட்டையில உங்களுக்கும் சேர்த்தே வடிச்சு வச்சுட்டு வேணா போட்டு சாப்பிட்டுக்கோங்க.
முடிச்சிட்டியா? சரி, என்ன குழம்புடி வச்ச? வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு பூண்டு குழம்பு வச்சிருக்கேன். வர முட்டை பின்ன ஆச்சுன்னா போட்டு சாப்பிட்டு போங்க. பூண்டு குழம்பா? சரி பூண்டு குழம்பா? சரி சரி, கொஞ்சம் துவையலையும் அரைச்சு வச்சுட்டு போகுது. சரி சரி, துவையல் அரைச்சு வைக்கிறேன். நானே எனக்கு நேரம் ஆயிடுச்சுங்க, வேக வேகமா போய்கிட்டு இருக்கேன். இப்ப போய் துவையலான அதான் இறக்கிட்டு இருக்காங்க. அடியாத்தி, நான் எங்கேயாச்சும் வெளியே போயில ஏதாச்சும் வேலை சொல்லாருன்னா நெஞ்சு அடிச்சுக்க போல. அன்னைக்கிளி வெளியே போறான், அன்னைக்கிளி வெளியே போறான். அன்னைக்கிளி அக்கா வனஜா அக்கா, என்ன அன்னைக்கிளி அக்காவுக்கு இன்னைக்கு வேலை இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? முண்டி அடிச்சுட்டு ஓடி வந்துருவாங்க. இன்னும் ஆளக்கானா? நடுவாளி உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், என்னன்னு தெரியல, எனக்கு நேரம் ஆளக்கானா. வனஜாக்கா நேரம் ஆயிடுச்சா? சூப்பர் வந்துட்டாரா? எனக்கு இல்லக்கா, அவனை எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்க? 10 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு வந்திருக்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு இந்த மாமியார் கிழமைக்கு சோறு வச்சுட்டு கிளம்பலாம் கோயில வந்து துவையலார அதை அரைஞ்சிட்டு இருக்கு. கடைசியில துவையிலே அரைச்சு கொடுத்துட்டு வரேங்க. எப்படியாச்சும் சூப்பர் அட்டை சொல்லி சேர்த்துக்கோங்க. இம்பிட்டு காடு வெட்டு திருப்பி போக முடியுமா? அன்னைக்கு அக்கா உடனே மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டியே, அங்கிட்டு தான் எங்களோட விறகு படிச்சுட்டு சூப்பர் அட்டை சொல்லி சமாளிச்சுக்கலாம். நெடுவாளி இருக்க பயமே. நடுவாளி இருக்கும்போது ஏங்கா பயப்படுறீங்க? போய் சொல்லுவா, பித்தராட்டம் பண்ணுவா, ஏமாத்துவா, இதெல்லாம் சூப்பரா பண்ணுவா. ஆனா